IPL ஏலத்தில் தோனி பெயர் CSK விடுவிக்குமா? 2024 IPL தொடருடன் தோனி ஓய்வு பெறுவார் என கூறப்பட்ட நிலையில் அவர் 2025 IPL தொடரிலும் விளையாடுவார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு IPL மெகா ஏலத்துக்கு முன் 3 வீரர்களை மட்டுமே ஒரு அணி தக்க வைக்க முடியும் என கூறப்படுகிறது. மேலும் தங்கள் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வீரரை வேறு ஒரு அணி ஏலத்தில் வாங்கிய பின் ரைட் டு மேட்ச் என்ற விதியை பயன்படுத்தி மீண்டும் தங்கள் அணிக்கே அழைத்துக் கொள்ளலாம். ஆக மொத்தம் 4 வீரர்களை மட்டுமே ஒரு அணி தக்க வைக்க முடியும். மற்ற வீரர்கள் எல்லாம் IPL ஏலத்துக்கு முன் விடுவித்துதான் ஆக வேண்டும். கடந்த காலத்தில் தங்கள் அணியில் ஆடிய வீரர்கள் தங்களுக்கு வேண்டும் என்றால் ஏலத்தில் மற்ற அணிகளுடன் போட்டி போட்டுதான் அவர்களை வாங்க முடியும். அந்த வகையில் தோனியின் சம்பளம் அதிகமாக இருப்பதற்காக ஏலத்தில் விடுவித்தால் பல்வேறு சிக்கல்கள் எழும். மறுபுறம் தோனியை CSK தக்க வைத்தால் அவருடன் மேலும் 3 வீரர்களை மட்டுமே தக்க வைக்க முடியும். சில முக்கிய வீரர்களை ஏலத்தில் விடுவித்துவிட்டு பின் மற்ற அணிகளுடன் போட்டி போட்டு வாங்க வேண்டிய நிலைக்கு CSK அணி தள்ளப்படும். இந்த இக்கட்டான சூழ்நிலை குறித்து பேசிய ஆகாஷ் சோப்ரா, தோனியை பொறுத்தவரை அவர் CSK அணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் நிச்சயம் அணியில் இருப்பார். ஒருவேளை அவர் தனக்காக கொடுக்கப்படும் சம்பளம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு வீணாகும் என்று நினைக்கலாம். மற்ற வீரர்களை தக்க வைப்பதில் சிக்கல் ஏற்படும் என அவர் நினைக்கலாம். தனக்காக 8 அல்லது 10 கோடி வரை CSK அணி செலவு செய்ய வேண்டும். அதன் காரணமாக வேறு வீரர்களை ஏலத்தில் விட்டுவிட்டு பின்பு மீண்டும் வாங்குவது சிக்கலாகும் என்று அவர் யோசிப்பார். CSK அணி தோனியை தக்க வைக்குமா இல்லையா என்று என்னால் 100% உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர் நிச்சயம் ஏலத்துக்கு போக மாட்டார் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் CSK அணி அவரை தக்க வைக்குமா, அவர் போட்டிகளில் விளையாடுவாரா, அது இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது என்றார்.